மனிதனுடைய பிறப்பு ஒரு அற்புதமான பிறப்பு. உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகள் இருந்தாலும் எதுக்குமே கிடைக்காத ஒரு தெய்வ தரிசனம் அந்த மனிதனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த மனிதனால் மட்டும்தான் தெய்வத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான பிறப்பை பிறந்த நம்ம பிறப்பை வீணாக்கிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே இருக்கிற பேரொழியை பார்க்கணும். கடவுள்ன்றது ஒரு கற்பனையில் போயின்னு இருக்குது இன்றைக்கி உலகம். கடவுள்ன்றது ஒரு கற்பனை இல்லை. கடவுள்ன்றதே நீ தான், நீ இல்லைன்னா கடவுள்ன்னே ஒன்று கிடையாது. அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், கடவுள் நீ இல்லைன்னா கடவுள் இல்லை. கடவுள்ன்றது ஒரு கற்பனையில் வழிபடாதீங்க. ஏதோ படிப்பில் கடவுள் கிடையாது. உங்களுடைய உடலுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது. அதை நீங்கள் தேடி எடுக்கணும். அதை தேடி எடுக்கிறதுக்கு வழி தெரியணும். அந்த வழி தெரியறதுக்கு தான், காட்டுறதுக்கு தான் ஒரு குரு வேணும் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட இந்த உடல் அமைஞ்ச மனித உடல் அமைஞ்ச இந்த மாபெரும் சக்தி உள்ள மனிதனுக்குள்ளே இருக்கிற இறைவனை ஒவ்வொரு மனிதனும் உணரணுன்றதுக்காக தான் நான் 40 வருஷமாக இதை பேசின்னு வரேன். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எவ்வளவோ இடங்களில் எவ்வளோ பரவி இருக்குது, எவ்வளோ முன்னேற்றங்கள், எவ்வளோ விஷயங்கள் எனக்கு ஃபோன் பண்ணின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன சந்தோஷமாக இருந்தாலும் இதை எல்லாருமே அடையணும் அப்படின்றது தான் என்னுடைய குறிக்கோள். இது ஏன் அடையணும்? மனிதன்றவன் சின்ன சின்ன துக்கங்கள் வந்தால் தோல்டு விழுந்து போகிறான். சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்தால் தலைகால் தெரியாத ஆடி போகிறான். ஆனால் மனிதன் ஒரு நிலையில் நிற்கிறது இல்லை. அந்த மனிதன் ஒரு நிலையில் நிற்கணும்னு சொன்னால் இந்த தெய்வத்தை பிடிக்கணும், இந்த தெய்வ பாதையை பிடிக்கணும், உன்னுடைய உயிரை உணரணும், உனக்குள்ள இருக்கிற பேரொழியை நீ பார்க்கணும். பார்த்தால்தான் முக்தி மோட்சம்ன்றது. பேப்பரில் படிக்கிறதால முக்தி மோட்சம் வராது. பேப்பரில் இப்போ எழுதி இருக்குது, எல்லாம் எழுதி இருக்குது, ஆனால் எதுலேயுமே பயன் தராது. உனக்குள்ளே இருக்கிற ஒளியில் தான் பயன் தரும். அந்த ஒளியை நீ உணரணும். அந்த ஒளியோடு உன் எண்ணங்கள் கலக்கணும். கடந்தால்தான் முக்தி மோட்சம் என்ற பேச்சுக்கு இடம். அப்போ அந்த வழியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை உணர்ந்து எல்லோரும் அதில் போனீங்கன்னா மனத்தடுமாற்றம் வராது, பயம் வராது, மரண பயம் இருக்காது, வாழ்க்கையில் துக்கம் இருக்காது. நேற்று கூட டென்மார்க்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அன்னாடம் அழுதுன்னு இருப்பேன் வீட்டில், வாழ்க்கையில் அவ்வளோ தொல்லைகள். ஆனால் உங்கள் வீடியோ பதிவுகளை பார்த்து நான் இப்போ அந்த துக்கமே எனக்கு இல்லை. இன்னும் உங்கள்கிட்ட உபதேசம் வாங்கின்னு போன பிறகு சுத்தமாக எனக்கு துக்கம்ன்றதே இல்லை, பயம்ன்றதே இல்லை அப்படின்னு. இதை ஒற்றை அறிஞ்சால் போதாது, எல்லாரும் அறியணும். ஏன்னா பார்வையில் மனிதன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவனுடைய மனசுக்குள்ள 1000 பிரச்சனைகள், 1000 துன்பங்கள். அந்த துன்பங்களை நீக்கணும்னா ஒரே ஒரு வழி, உங்களோட உயிரை நீங்கள் உணர்வது மட்டும்தான். மற்ற தெய்வ வழிபாடெல்லாம் கற்பனை தான். அதனால் நிஜத்தை உணர்னா நீங்கள் முதல்ல உங்களை உணரணும். உங்களை உணர்ந்தால்தான் நிஜத்தை உணர முடியும். நிஜத்தை உணர்ந்தால்தான் தெய்வத்தை உணர முடியும். அதுக்காக தான் இவ்வளவும் பேசினுக்கிறேன். இதை நீங்கள் சீரான முறையில் பயன்படுத்திப்பீங்கன்னு நம்புகிறேன். குறை காணும் மனிதர்கள் நிறை காண்பதில்லை, நிறை காணும் மனிதர்கள் நிறைவாக வாழ்வார்களா? சரி, இப்போ உலகம் 2 விதம். வெயில் இருக்குது, மழை இருக்குது, இரவு இருக்குது, பகல் இருக்குது. அந்த மாதிரி உலகத்தில் நன்மை இருக்குது, தீமையும் இருக்குது. இப்போ ஒரு திருடன் திருட போகிறான், அவனை குறை சொல்லக்கூடாது. நிறைவாக இருக்கிறப்ப அப்படின்னு சொன்ன நியாயமா? அது இது குறையே சொல்லக்கூடாது. நம்ம தான் குறை சொல்லாத மனிதர் தானே நம்ம. அவன் திருட போகிறான், ஐயா நீ போய் நல்லா திருடு அப்படின்னு சொல்லுவோமா? குறை தானே சொல்லுவான். அதே திருடுறது தப்புடாப்பா, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்றது தப்பு தானே. குறையும் நிறையும் சேர்ந்தத்தாம்மா இந்த உலகம். வெறும் நிறையில இருக்கவே இருக்காது. யாரோ ஒருத்தர் இருக்கிறான்றது உலகம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. யாரோ ஒரு கெட்டவர் இருக்கிறான்றதுனால உலகமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அதனால நன்மையும் தீமையும் கலந்ததே இந்த உலகம். நன்மையும் தீமையும் இருக்கும்போது தான் செயல் புரியுது. இப்போ கெட்டவன் எப்படி சொல்றோம்? ஒரு நல்லவன் இருக்கும்போது தான் சொல்றோம். இன்னொருத்தனை நல்லவன் எப்படி சொல்றோம்? ஒரு கெட்டவன் இருக்கிறதுனால தான் சொல்றோம். அப்போ நன்மையும் தீமையும் இருந்தாதான்.
வெயில் இருந்தால் தான் நிழலை பற்றி பேசுவோம், நிழல் இருந்தால் தான் வெயிலை பற்றி பேசுவோம், இரவு இருந்தால் தான் பகலை பற்றி பேசுவோம், பகல் இருந்தால் தான் இரவை பற்றி பேசுவோம். இப்படி நன்மை தீமை கலந்தது தான் இந்த உலகம். அதனால உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நல்லதாகவும் நினைக்க முடியாது, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தீமையாகவும் நினைக்கக்கூடாது. தீமையை தீமையாக தான் நினைக்கணும். தீமையை போய் நன்மையாக நினச்சின்னா தீமை அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தீமையை தீமையா நினை, நன்மையை நன்மையா நினை. அதுதான் நடுநிலையான மனிதனுடைய வாழ்வு. எல்லாரையும் ஒன்றா ஆகிடக்கூடாது. சொல்லுமா. கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் நடுவில் வேதம் ஓதுவ அர்ச்சகர் தேவையா? தேவையில்லை, தேவையில்லை. உனக்கு சாமி கும்பிட தெரியுமா? தெரியும். தேங்காய் பூ பழம்லாம் வாங்குற, சாமி கிட்ட போய் சாமி பேர் சொல்லி மந்திரம் சொல்ல தெரியுமா? தெரியாது. அப்போ இடையில அவர் தேவைப்படுறார் இல்லையா? ஆனால் சாதா சராசரி மனுஷன் இப்போ முருகன் கோயிலுக்கு போற, அங்கே போயிட்டு கந்த சஷ்டி துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரல் கந்த சஷ்டி கவசம் தனை. இது சொல்ல தெரிஞ்சுன்னா இங்கே ஐயர் தேவையில்லை. இது சொல்ல தெரியலன்னா ஓன் அல்ல ஐயரு. அப்போ அது அவசியப்படுது இல்லையா? பிள்ளையார் கோயிலாண்ட போனேன், ஒன்று பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு போகிறேன், போயிட்டு சும்மா கும்பிட முடியாது. அதை என்னது கும்பிடுவேன்? அதை கும்பிட்றது வீட்டில் இருக்கிற கல்லை கும்பிட்றது ஒன்று தானே. அப்போ அது ஒரு சிலை, அது ஒரு விக்னேஸ்வரன். அந்த விக்னேஸ்வரனுக்கு ஒரு இது இருக்குது, அதை பாடி தானே கும்பிடணும். அப்போ சீதா கலப்ப செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பல விசைப்பாட பொன்னறினாலும் பூந்துகிலாடை வண்ண மருங்குள் வளர்ந்த குறிப்பும் பேழை வயிறும் பெரும்பறை கோடும் வேழமும் விலங்கு சுந்தரமும் அஞ்சிகரமும் மங்கு சுபாசமும் நெஞ்சீர் குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் 4 இருபையும் 3 கண்ணும் 9 சுவடும் 2 செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்பொறி நூல் திகழ் மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பத மெஞ்ஞானம் அற்புதம் நின்ற கற்பக களிரே. அப்போ அதுக்கிட்ட போனால் அந்த பாண்டரம் சொல்லணும் இல்லை? உனக்கு சொல்ல தெரியுமா? சொல்ல தெரிஞ்ச அர்ச்சலுக்கு தேவையில்லை. ஆனால் சொல்ல தெரியலனா தேவை தானே. சொல்லு. இப்போ குரான் அங்கே யாரையும் அவங்க நடுவில் வைக்கிறது இல்லை. ஆனால் அவங்கள என்ன பண்ணுறாங்க, 10 வயசு 8 வயசுலேருந்து குரானை கற்றுக்க சொல்கிறாங்க, டியூஷன் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அவங்க வழிபடும் போது நடுவில் ஒரு ஆள் தேவையில்லை. அதே மாதிரி பைபிள் 10 வயசுலேருந்து அவன் பைபிளை படிக்க சொல்லி கொடுக்குறான். அப்போ அவன் போய் இயேசுநாதரை கும்பிடும் போது குறுக்க ஒரு ஆள் தேவையில்லை. நீ தான் கற்றுக்கிறதே கிடையாது, கண்டபடி திரிஞ்சு போட்டு ஒரு நாளைக்கு சாமி கிட்ட போன எங்கே மந்திரம் தெரியும்? அப்போ உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுங்க. இதுதாம்மா காரணம். ஆனால் இது பக்திக்கு தான் தேவை, ஞானத்துக்கு ஆளே தேவையில்லை, குரு மட்டும்தான் தேவை. குரு சொல்லி கொடுக்குறபடி நடந்தினால் நீ ஞானத்தை அடையலாம். ஞானத்துக்கு இடையில ஒரு ஆளே தேவை கிடையாது, ஆனால் பக்திக்கு இடையில ஒரு ஆள் வேணும். சித்தர்கள் முத்தர்கள் முனிவர்கள் எந்த ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றுறாங்க? எந்த ரூபத்தில் உன்னை வந்து காப்பாற்ற மாட்டார். அவருக்கு வேற வேலையே கிடையாதா? உன்னை என்ன நீன்னா அவ்வளோ புண்ணியவானா உன்னை வந்து அவங்க காப்பாற்றுற அளவுக்கு? அவங்க யாரையுமே காப்பாற்றுறது இல்லை. அவங்க வேலை பார்த்துக்கினே போவாங்க, நீ என்ன லோல் படுறேன்னுட்டு. யாரையும் அவங்க காப்பாற்றுறதே கிடையாது. அவங்களுக்கு வேலையும் கிடையாது. ஏன்னா இந்த மனுஷனுடைய மனமே அந்த ஞானிக்கு தெரியறதில்ல. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கடவுளுக்கு வந்து உன் மனசு தெரியறதில்ல, ஆன்மா மட்டும்தான் தெரியும்னு. அதே மாதிரி மகான்களுக்கு ஆன்மா மட்டும்தான் தெரியும், மனசு தெரியாது. நீ மனுஷன் 1000 ஆட்டுவி மனுஷன் நீ, அதுக்கு அவர் வந்து காப்பாற்றுவார? உன்னை காப்பாற்ற மாட்டார். உன்னை மாதிரியே கெட்டவன் வந்து உன்னை காப்பாற்றுவான், இல்லை உன்னை மாதிரியே நல்லவன் வந்து உன்னை காப்பாற்றுவான். மனிதனுக்கு மனிதன் தான் உதவி செய்ய முடியுமே தவிர மகான்கள் யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்கம்மா. இது வந்து கற்பனை. காலம் சுதந்திர நாடுன்னு சொல்லின்னுக்கிறோம். எல்லா மக்களும் சுதந்திரமாக இருக்கணும், எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழணும். இதுதானே இந்த நாட்டினுடைய குடிப்பாடு. இந்த மதம் சொல்லிச்சு 2000 வருஷத்துக்கு முன்னே 5000 வருஷத்துக்கு முன்னே சொல்லிச்சு, அது எதுக்கு? இன்னைக்கு வாழ்க்கை என்ன, வேலை இல்லை மக்களுக்கு. படித்த மாணவர்களுக்கு பொழப்பு இல்லாமல் திரியிறான், படிச்சுட்டு திருடிக்கும் திரியிறான். அவனுக்கு ஏதாவது தொழில் வாங்கி கொடுக்க முடியுமா அரசியல்வாதிங்க? அவங்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமா? அதை செய்யுங்கடான்னா பெண்களை பற்றி மனநீதியை பற்றி ஏன் பேசினுக்கணும்? இப்போ சொல்லுங்கள். இது தேவையற்ற வேலை. இது என்னன்னா மனுஷனை ஒருத்தர் சிண்டு மூட்டி விடுற வேலை. இதை மக்கள் இப்போ உஷாராக இருக்கணும். மக்கள் உஷாராக இருந்தால் அவன் சொல்லி எடுபடாது. மக்கள் ஏமாந்துட்டான்னா அவன் சொல்லுதான் அங்கே முதுமை நிற்கும். அதனால் என்னுடைய அறிகுறிகள், எந்த அரசியல்வாதி பேச்சும் நீங்கள் கேட்காதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு அரசியல்வாதி பேச்சை கேட்டு இன்னைக்கு ஆபத்தை உண்டாக்கின்னு ஒருத்தரை பகையை உண்டாக்கின்னு அவன் எங்கேயோ வசதியாக வாழ போகிறான், நீ தான் ஏழ்மையாக வாழ போகிற. அதனால் உனக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. யாரையும் உயர்த்தாதீங்க, யாரையும் தாழ்த்தாதீங்க. அப்படி வாழ்ந்தால் நன்மை கிடைக்கும்.
ஒருத்தனை வாழ்த்தி ஒருத்தனை தாழ்த்தி வாழ்ந்தீங்கன்னா தீமை தான் கிடைக்கும், நன்மை கிடைக்காது. இதை யோசித்து நடந்துக்குங்க மக்கள். மதுரை பொற்கை பாண்டியன் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? படிச்சது இருக்கு சாமி. ஏதோ ஒரு புத்தகத்தில் பெருசா. பொற்கை பாண்டியன் ஒருத்தன், அவன் மன்னன், பாண்டிய மன்னன். அவன் ராத்திரியில் ஊர் உலா வர்றது வழக்கம். அப்படி வரும்போது ஒரு வீட்டாண்ட வரான். அந்த வீட்டினுடைய கணவன், அந்த மனைவி கணவன் பேசிக்கிறாங்க. இது மாதிரி நான் ஊருக்கு போகிறேன், நான் வர 2 நாள் ஆகும், நீ பத்திரமா இரு அப்படின்னு கணவன் சொல்கிறான். மனைவி கேட்குறா, நான் ஒண்டியா எப்படி பயமாக இருக்குமே, நான் ஒண்டியா எப்படி இருக்குது அப்படின்னு மனைவி கேட்குறான். அதுக்கு கணவன் சொல்கிறான், நம்ம நாட்டு மன்னர் இருக்கிறாரு, எல்லாருக்கும் காவல்கிறாரு, நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு கணவன் சொல்கிறான். இதை மன்னன் கேட்டுங்கிறான். அப்போ நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறான் அப்படின்னு மன்னனுக்கு அளவு கடந்த சந்தோஷம். மக்கள் நம்ம மேலே இவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படின்ட்டு மன்னன் போயிட்டான். இவனும் ஊருக்கு போயிட்டான். போனவன் போல இருக்கிறான். மறுநாள் மன்னன் அதே மாதிரி வரான். வரும்போது உள்ள பேச்சு குரல் கேட்குது வீட்டு உள்ள. என்னடா நேற்று அவன் ஊருக்கு போறேன்னு சொன்னான், நம்ம மேல அவ்வளோ நம்பிக்கையை வச்சிருந்தான், இன்னைக்கு ஒரு ஆணவனுடைய குரல் கேட்குது அந்த பெண்ணுக்கிட்ட. யாருன்னு கதவு தட்டுறான் பார்க்கலான்ட்டு. கதவு தட்டும்போது பார்த்தா கணவன். உடனே என்ன பண்ணிட்டான் மன்னன், ஒரு வீட்டு கதவை தட்டினான், சந்தேகம் ஏற்பட்டுன்னு எல்லா வீட்டு அந்த வரிசையில் இருக்கிற எல்லா வீட்டு கதவையும் தட்டிட்டான். தட்டிட்டு மன்னன் போயிட்டான். அந்த வரிசையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மன்னங்கிட்ட போயிட்டாங்க மறுநாள். இது மாதிரி ஒரு திருடன் வந்து எல்லா வீட்டு கதவையும் தட்டினான், ஒரு கணவன் மனைவி பேசியிருக்கும் போதும் கதவு தட்டினான் அப்படின்னு. சரி தட்டினான், என்ன தண்டனை கொடுக்கலாம், இல்லை தட்டினா கையை எடுத்துடணும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. உடனே இவன் என்ன பண்ணான், மன்னன் என்ன பண்ணான், கத்தி எடுத்தான், இவன் கையே வெட்டிக்கணும். அப்போ தான் மக்களுக்கு தெரியுது வந்தது மன்னன் தான் நீட்டு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மந்திரி அவனை வெட்டிப்பானா சொல்லுங்க? ஏன்னா ஆதியை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இல்லை யாரும். அதனால ஆதி காலத்தை பற்றியே பேசக்கூடாது. நன்மையும் இருக்குது, தீமையும் இருந்தது. அப்போ எந்த நன்மையாவது அன்னைக்கு இருந்த நன்மையை இன்னைக்கு இருக்கிற மனுஷன் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்புறம் அன்னைக்கு இருந்த தீமையை மட்டும் எடுத்து பேசி என் மக்களை பிரிவுபடுத்தணும், அது தேவையற்ற வேலை தானே அது. மனுஷன் மன்னன், பாண்டிய மன்னன், அவனுக்கு ஒரு புள்ள, அவன் தேர் ஓட்டிக்கின்னு போகிறான். தேர் சக்கரத்தில் ஒரு கண்ணுக்குட்டி செத்து போச்சு. மாடு, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ இருக்கிற மனுஷனுக்கு. ஆனால் அன்னைக்கு இருந்த மாடு அறிவாளியாக இருந்துக்குது மனுஷனை விட. மாடு போய் ஓங்கார மணி அடிக்குது. மன்னன் பார்க்குறான், என்னடா இது அபாய மணி அடிக்குது அப்படின்னு பார்த்தா மாடு. என்ன அப்படின்னு பார்த்தா மன்னனுடைய மகன் வந்து கண்ணுக்குட்டியை கொண்டு போட்டான். சரி, இப்போ இதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறது? ஆனால் மன்னன் தான் பிள்ளைய தேர்ல வச்சு கொள்றான். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி எத்தனை ஆக்சிடென்ட், யார் மேலேயாவது ஒரு கேஸ் இருக்குதா? அதனால ஆதியை வச்சு பேசக்கூடாது, அவ்வளோ உத்தமம் இல்லை நம்ம. அதனால இன்னைய மக்கள் எப்படி வாழணும், என்ன சொல்லணும் அதை பேசுங்க. அதை விட்டுட்டு ஆதியை கலரி மக்களை குழப்பம் பண்ணி விடாதீங்க. அது மக்களுக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை. பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், கடவுளே உனக்குள்ளதான் இருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ நீ செய்கிற நன்மைகளை நினச்சி உனக்குள்ள இருக்கிற இறைவன் சந்தோஷப்படுறான். நீ செய்கிற தீமைகளை பார்த்து உனக்குள்ள இருக்கிற இறைவன் வந்து வருத்தப்படுறான். அப்போ நம்ம கடவுளை வருத்தப்பட வைக்கக்கூடாது. அப்போ வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னா நம்ம தீய செயல் செய்யக்கூடாது, நம்ம நல்ல செயல் செய்தோம்னா இறைவன் சந்தோஷப்படுவான். இறைவனை சந்தோஷப்படுத்தணும்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கணும். இதுக்கு திருமூலர் ஒரு பாடல் சொல்லுவார், இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டிய அவளை மனம் புரிந்தாலே அப்படின்றார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, சிவபெருமான் வந்து வயசாகி கண்ணு தெரியாத தலையில உட்காந்துங்கிறாராம். ஆனா அம்பாள் வந்து கல்யாணம் ஆகாம பருவ பெண்ணா இடுப்புல இருக்கிறாளாம். அதனால இருட்டறை, நீ பார்க்க முடியாத இடத்துல இருக்கிறாள், அதனால அதை இருட்டறைன்னாரு. இந்த தாயும் தகப்பனும் சேரணும், சேராம பிரிஞ்சு போய்க்கிறாங்க. நடுவுல மகாவிஷ்ணுன்ற மாயை மறைக்குது.
அப்போ இதை என்ன பண்ணணும்? இப்போ இந்த பில்டிங் இருக்குது, அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியல நமக்கு இல்லையா? அப்போ அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியணும்னா வேற வழியில போகணும். அந்த மாதிரி இந்த இருட்டில் இருக்கிற தாயை வந்து பிள்ளையாகப்பட்ட சுவாசம் இட்டுன்னு போய் தகப்பங்கிட்ட சேர்க்கணும். தகப்பங்கிட்ட சேர்த்த உடனே இந்த தாய் அந்த கண்ணு இல்லாத தகப்பனை பார்த்த உடனே தகப்பனுக்கு கண்ணு வந்துச்சான். கண்ணு வந்துட்ட உடனே அவரை மயக்கி இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கினாங்களாம். அப்போ 2 பேரும் ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டாங்க. அங்க சேர்ந்த உடனே பிரிஞ்சு போயிருந்த தாயும் தகப்பனையும் சேர்க்கறதுக்கு பாடுபட்ட மகனை ஊர்ல விடுவாங்களா? தனியா அனாதையா விடமாட்டாங்க இல்ல? அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிரிஞ்சு போயிருந்த நம்மளை நம்ம மகன் சேர்த்தானே அப்படின்னு அந்த மகனை தனக்குள்ள சேர்த்துப்பாங்க. தனக்குள்ள சேர்க்கறது தான் முக்தி, மோட்சம் இல்லையா? ஒரு மனிதனுக்கு மோட்சம் எப்ப கெட்டதுன்னா தாயும் தகப்பனும் சேர்ந்தால் ஜீவனாகப்பட்ட நமக்கு மோட்சம் கிடைக்குது. இதெல்லாம் புரியணும். புரியாம நடக்கிறோம். இனிமேலாவது புரிஞ்சு பார்த்தாவது ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சா சரிம்மா. பால் கறக்கும் போது கன்று முதல்ல பசுவிடம் வந்து பால் குடிக்கிறதுக்காக விட்டுட்டு சரி உடனேவே அதை இழுத்து பால் கறக்கிறது வந்து அது நம்மளுக்கு நன்மையா தீமையா? அந்த கன்று போய் அந்த பசுனுடைய மாற சப்பலன்னா நீ குண்டாயத்தின் போய் வச்சு கறந்தீங்கன்னா வராது பால். புரியுதா? அந்த கன்று அதனுடைய பசுனுடைய மாற உறிஞ்ச பிறகுதான் அந்த மாடுக்கு சொரப்பு வரும். சொரப்பு வந்த பிறகுதான் நீ கறந்தீங்கன்னா பால் வரும். அந்த கன்றை விடாம நீ போய் கறந்தீங்கன்னா பால் வராது. சனமாடு மாதிரி ஆயிடும் அது. அதனால முதல்ல அந்த கன்றை விடணும். இது முன்னெல்லாம் வந்து ஒரு மாடு ஒரு கண்ணு போட்டுதுன்னா மாட்டை விட கண்ணுக்குட்டியை ரொம்ப கண்ணும் கருத்துமா வளர்ப்பாங்க. அது ஒரு காலம். இப்ப எப்படின்னா மாடு கண்ணு போட்டதுன்னா கண்ணுக்குட்டியை கொன்னுடுவாங்க. ஏன்னா அது இருந்த இடைஞ்சலா இருக்குது. அதை விடணும், அது அப்புறம் சுரக்கணும், அதுக்கப்புறம் கறக்கணும், 2வது ஓட்டி போகும்போது 2யும் ஓட்டி போகணும். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா கண்ணுக்குட்டியை கொண்டு போட்டுறாங்க. கொண்டு போட்டு சுரப்புக்காக ஊசி அடிச்சிடுவாங்க. ஊசி அடிச்சிட்ட உடனே மாடு ஒரு செகண்ட்ல சுரந்துடும். அப்புறம் இவன் குண்டா வச்சு கறந்துன்னு போயிடுவாமா. இதுதான் கதை. பழங்காலத்துலலாம் குரு சிஷ்யர்கள் ரீதியான விஷயங்கள்ல குருமார்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு சிஷ்யர்களை வந்து கையில் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஜனத்தொகை கம்மி, அது இல்லை, ஞானத்தை அறியறது கஷ்டம். அதனால ஒருத்தனை கூப்பிட்டா அவன் வந்தான்னா அவனுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தோம்னா இவன் கடைசி வரைக்கும் இருப்பானா, இந்த ஞானத்தை கை கொள்வானா அப்படின்னு பல முறை அவனுக்கு முதல்ல வந்த உடனே இப்போ மாதிரி நம்மள மாதிரிலாம் உபதேசம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தோட்ட வேலை செய், குருவனுடைய துணி துவைச்சி போடு, சொல்லி வச்சுக்கின்னு வா, சாப்பாடு செய்து போய், இந்த மாதிரி செயல்கள் தான் செய்ய விடுவாங்க முதல்ல. இது எல்லாம் சீரா மனம் கோணாம அவன் செய்தான்னா அதுக்கு அப்புறமா தான் அவருக்கு உபதேசமே கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு உபதேசம்? இவர் நான் சாயந்தரம் 5 மணி ஆகி போச்சுங்க, இங்கே நம்மக்கிட்ட வராங்க, காலையில் 9 மணிக்கு வராங்க, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கூட நிற்க முடியல. 11 மணிக்கு பொண்டாட்டி ஃபோன் பண்ணு, எங்கே இருக்கிறேன், இதோ வந்துடுறமான்ட்டு இங்கே வந்து எங்கிட்ட சொல்கிறாரு, சாமி வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு நான் போகிறேன்ட்டு. அந்த மாதிரிலாம் அப்போ செல்லாது. 12 வருஷம் வீடு வாசல் என்றதை மறந்துட்டு குரு கூட இருக்கணும். அப்போ அவனுக்கு மனம் இல்லாத போயிடுவான் முடிவில். அப்போ அவன் ஊருக்குள்ளே போயிருந்தாலும் பாசத்துக்கும் பற்றுக்கும் அடிமையாக மாட்டான், அவன் மகானாவே நிற்பான். அதனால் அப்படி வச்சுருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை, கடவுள் 2ஆம் பட்சம்தான். முதல்ல பொண்டாட்டி, புள்ள, சொத்து, சுகம், பதவி இதெல்லாம் தான் முதல் பட்சம். கடவுள் அப்புறம்தான். இதெல்லாம் நேரம் இல்லைன்னா எங்கள் எப்பாவது ஒரு நாள் போய் சாமி நான் நல்லாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரத்துக்கு போகிறது. அதனால் ஆதி காலத்தினுடைய சீடர்கள் வேறு, இப்பத்தி சீடர்கள் வேறு. இப்போ என்கிட்ட ஒரு 1000 பேர் வரான் ஒரு மாதத்துக்கு. முகம் தெரியுது, இவன் செய்ய மாட்டான், இவன் ஓடி போடுவான், இவன் பொண்டாட்டி பேச்சு கேட்பான்னு தெரியுது எனக்கு. நான் சொல்கிறேன், எப்பா நீ உனக்கு வானா இது, நீ போப்பா உபதேசம் வானா, நீ நல்லா இரு, குடும்பத்தை நல்லா நடத்து அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ. அவன் என்னை திட்டிக்கினே போகிறான் வழியாரோ. பெரிய ஞானி அவர், நான் உபதேசம் நான் கடவுளை பார்க்கக்கூடாதா, இவர் தான் பார்க்கணுமா, எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டான்னு கேட்க மாட்டான். ஆனால் யாதங்கத்துக்கு பேசுவான். ஏன்னா எத்தனை 1000 பேரை பார்த்தேன் நான். இங்கே உபதேசம் கொடுத்த கேட்டாட்டியை போட்டு வீட்டுக்கு போகிறவங்களாம் இருக்கிறான். நான் இங்கே கறி மீன் சாப்பிடக்கூடாதுன்னா 3 கிலோ வேற ஊரில் போய் ஆக்கி தூண்டுறவங்களாம் இருக்கிறான். அதனால இந்த காலங்கள் வேற, குரு பக்தி இல்லாத காலம் இப்போ. அப்போ
கடவுள் பக்தியை விட குரு பக்தி சிறந்ததா இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ புருஷன் பக்தி, பொண்டாட்டி பக்தி இதுதான் சிறந்தது. குரு பக்திலாம் அப்புறம். அது மாதிரி காலம் இது. அதனால இப்போதைக்கும் அப்போதைக்கும் ஒத்து வராதுமா. அதான் சாமி இப்போ ஆரம்பத்தில் இந்த பாதிக்கு வந்தது திருமுழு பாடல் தான் சாமி. மெயின் விஷயம் ஐயாவோட வீடியோ பார்த்ததுக்கு முன்னாடி அந்த திருமுறை உள்ளம் பெருங்கோயில் ஊனுடும்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புனைந்தம் காலாமணி விலை. அதுதான் சார். அது நீங்கள் இந்த பாடலுக்கு முன்னாடி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். இந்த உடம்புன்றது கோயில் காம்பவுண்டு மாதிரி. எந்த மாதிரி? கோயில் காம்பவுண்டு மாதிரி. உள்ளம்ன்றது இறைவன் குடியிருக்கிற மூலஸ்தானம் மாதிரி. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், கோயிலை சுற்றி வந்துட்டு புத்தி போட்டுன்னு போயிடுறோம். அவசர அவசரமாக வரும், கோயிலுக்கு உள்ளே கூட போகல, வெளியே நிற்கிறோம். இறைவா என்னை காப்பாற்றுன்னு சொல்லி புத்தி போட்டு போயின்னு இருக்கிறோம். அப்போ நீ எதை சுற்றிட்டு வந்த? காம்பவுண்டை தான் சுற்றணும். ஒரு நாள் உள்ளே போகவே இல்லை. ஆனால் இறைவன் எங்கே இருக்கிறான்னா உள்ளே ஒளிஞ்சின்னு கிடக்கிறான். ஏன்பா அவன் உள்ளே போய் ஒளிஞ்சுன்னுக்கிறான்னா, அங்கே தாண்டா நீ செய்கிறது எல்லாம் ஒருத்தன் பார்த்துன்னு இருப்பான். இந்த மேலே இருக்கிற உடம்பை எதையுமே ரெக்கார்ட் பண்ணாது. ஆனால் உள்ள இருக்கிற பொருள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கோம். அந்த பொருள் தான் நாளைக்கு உன் கண்ணு முன்னாடி வந்துட்டு, டே பாவி நீ செய்யாத அக்கிரமம் ஒன்றுமே இல்லைன்னு எப்போ சொல்லும் தெரியுமா? பாடம் பண்ணாதவனுக்கெல்லாம் மரணத்தில் சொல்லும், பாடம் பண்ணவங்களுக்கெல்லாம் பாடத்திலே சொல்லும். பாடம் பண்ணோம், நாமெல்லாம் மறந்து போன விஷயத்த அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நீ எவ்வளோ பெரிய யோகியண்டா இதோ காட்டுறேன் பாருன்னு நாம் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். கண்டிப்பாக பாடம் பண்ணவே இல்லைன்னா இழுத்துன்னு இருக்கும். யம தர்மம் வாசலே நிற்பான். வாடா போலாம் போகிறதுக்கு மனம் இருக்காது. அப்போ கண்ணுக்கு முன்னாடி ஓடும். அந்த கண்ணுக்கு முன்னாடி ஓடும்போது உன்னால திருத்தத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதில் வேற வழியே கிடையாது, நீ போய் தான் ஆகணும். அந்த வேதனையை உன்னால் தீர்க்கவே முடியாது. ஆனால் பாடம் பண்ணும்போது வரக்கூடிய வேதனையை உன்னோட அறிவை கொண்டு, ஓ இவ்வளோ தவறு பண்ணனா அப்போ நான் யோகியன் இல்லை, இந்த தவறுகளெல்லாம் திருத்திட்டா நான் ஒரு நாள் யோகியன் ஆகிடுவேன்னு தவறுகளை திருத்தக்கூடிய வாய்ப்பை ஐயாவோட பாடம் மூலியமாக கொடுக்குறாரு. கண்டிப்பாக சார். யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு இந்த வாய்ப்பு கிடைக்கும். புரியுதா? புரியுது சார். எல்லாரும் எங்கே போய் போராடினா நாம் எங்கே போராடிங்கிற பாரு. யமம் வரத்துக்கு முன்னாடியே அந்த போராட்டத்துக்கு தயாராகி இப்போ திருத்திக்கிறோம். திருந்த நாள் யமம் வரமாட்டான். நம்மளை தேவர்களெல்லாம் கூட்டுன்னு போவாங்க. ஞானம் அடைஞ்சவனை யமன் நெருங்கவே மாட்டான். மார்கண்டையன் இறைவனை நெருங்கினதுனால தான் யமனை எட்டு வச்சான் இறைவன். வேற யாருக்காவது யமனை எட்டு வச்சிருக்காரா? அப்போ உலகத்தில் ஒருத்தன் கூட யோகினே இல்லையா? இருக்காங்கல்ல. ஏன் அப்படி இல்லை? வேற யாருக்கும் உதைக்காத உதைய மார்கண்டேயனுக்காக உதைச்சான ஐயா. அது இறைவனே சொல்லிட்டு கதியான்னு சொல்லிட்டு அவர் இறைவனை பிடிச்சிட்டார். சரணாகதி. இந்த பாடத்தோட முடிவுலையும் இவ்வளோ தெளிவாக இருக்கிற நாம குடஞ்சி எப்படி இருப்போம் தெரியுமா? ஐயா உன் பாதத்தை தவிர வேற ஒரு பாதம் எனக்கு இல்லையான்னு அந்த பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அதுதான் சாமி குஞ்சித பாதம். இறைவன் நடராஜ பெருமான் எந்த பாதத்தை தூக்கி காட்டுறாரோ அந்த பாதத்தை சரணடைஞ்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு பிறவியே இல்லாத மாதிரி. அதுதான் சரணாகதி. ஞானத்தோட முடிவும் கடைசியில் எங்கே போய் சேர்க்கும்? சரணாகதியில் போய் சேர்க்கும். அந்த சரணாகதி அடைஞ்ச மனசு எப்படி இருக்கும்? குழஞ்சிடும். ஒரு மண் அப்படியே கொண்டு சேர்த்து பானையை செய்ய முடியுமா? முடியாது. அதுக்கு பக்குவம் வரணும். அந்த பக்குவம் வரணும் என்ன பண்ணணும்? தண்ணியை ஊற்றணும், போட்டு மிதிக்கணும், திரும்ப தண்ணியை ஊற்றணும், திரும்ப மிதிக்கணும். இந்த அடியெல்லாம் எந்த மண் வாங்குதோ அதுதான் எதை ஒன்றா செய்யக்கூடிய தகுதி வரும். இப்போ கூட நாம் ஐயா போட்டு நம்மளை மிதிக்கிறாரு, தண்ணியை ஊற்றி மிதிக்கிறாரு. எதுக்காகனா இந்த பக்குவம் வந்தால் மட்டும்தான் நாளைக்கு அவர் நினைச்சா மாதிரி சீடர்கள் கூட்டம் உருவாகுன்னு இன்னைக்கு நம்மளை போட்டு மிதிக்கிறாரு. உருவாகுமா? கண்டிப்பாக உருவாகும் சாமி. அது அந்த உருவாகி அந்த பானையை ஐயா தான் சாமி அது கண்டிப்பாக அதை வேக வச்சு
நம்மளை பாதுகாப்பார் கண்டிப்பாக கண்டிப்பாக சாமி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சாமி, அதை பணத்தை சேர்த்துட்டுனா அது வந்து எப்படி அது வந்து அந்த கர்மா வந்து இதுவாகும்னு சொல்லிட்டா ஒரு நோய் வந்து நோய் மூலிமா வந்து அந்த கர்மா கைன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பணத்தை நம்ம சேர்த்து வச்சதை வந்து நம்ம தான தர்மம் பண்ணோன்னா அது வந்து நம்ம நோய் இல்லாத வந்து நம்மளோட வந்து வாழலாம் சொல்லிட்டு. அதேமாரி சாமி 1.5 வருஷம் ஐயாவோட பாதையில் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட எனக்கு வந்து உடலில் எந்த உபாதையும் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்துருந்தது சாமி. எனக்கு உடலில் எந்த நேரமும் ஹாஸ்பிட்டல் கையை தான் நடந்துன்னு இருப்பேன். சம்பாரிச்சது போலாவே ஹாஸ்பிட்டல் கையும் தான் எத்தனை குத்துன்னு இருப்பேன். இந்த பாதிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு அப்பெண்டெக்ஷன் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க எனக்கு. அது ஒரு 12,000 ஆச்சு எனக்கு செலவு. அது வந்து அதான் ஐயாவோட பாதிக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து செஞ்சே சொல்லக்கூடாது சாமி. ஐயா சொல்லியிருக்காரு, இந்த ஆளை வந்து சேர்த்து வச்ச காசை வந்து நம்ம வந்து இப்போ இன்னைக்கு சொன்னீங்களா சாமி, ஒரு 10 ரூபா இருந்தாலும் 1 ரூபா இருந்தாலும் அதை வந்து அதான் சாமி. கர்ணன் வந்து ஒரு இது வந்து உதாரணம் வந்து ஒருத்தர் தர்மம் கேட்கும் போது கூட வந்து என்னங்க இதேமாரி வந்து அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குத்துருக்காரு சாமி. அவர் வந்து என்ன சாமி இதுமாரி வந்து அதை கர்ணனை வந்து கேட்குறாங்க, என்ன இதுமாரி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த குடுக்கும் போது குத்துடணும் பட்டுன்னு, இல்லை டக்குன்னு மனம் மாறிடும். அதனால வந்து அதை நினைக்கும் போது குத்துணும். அந்த பிசாங்க அதெல்லாம் கணக்கு கிடையாது குடும்பம். அதான் சாமி அனைவரும் வந்து அந்த நீங்கள் சொல்கிறாங்க சாமி, தான தர்மம் 10 ரூபா இருந்தாலும் 100 ரூபா இருந்தாலும் நம்ம கையில் இருந்தது வந்து யார் எவரெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த நேரத்தில் வந்து அது வந்து கேட்டு வந்து கொடுத்தது கிடையாது, நம்ம வந்து கொடுத்தணும் சாமி. அதுதான் வந்து 1.5 வருஷம் ஆகும் சாமி. இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கமே போனதில்லை சாமி, மாத்திரை வந்து சாப்பிட்டதில்லை சாமி. இது வரைக்கும் ஐயாவோட இதில் வந்து ஐயா போட்ட பிச்சை சாமி. எனக்கு எவ்வளோ நான் தவறுதல் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில். உண்மையாலுமே அது வந்து நினச்சி பார்த்தாலே இன்றைக்கி வந்து நான்லாம் இப்போயும் வந்து ஓப்பனாக சொல்லுதுன்னா வாழ்க்கையில் என்னன்னு தெரியாது சுற்றிங்க சாமி. அவன் ஒரு பொறுக்கி மாரி சுற்றிங்க தான். அது எப்போ என்னன்னு சொல்ல தெரியல. அது சரக்கு வச்சிங்கன்னு என்னென்னோ பண்ணிங்க அது வேறு விஷயம். ஆனால் ஐயாவோட பாதையில் வந்ததுக்கப்புறம் அது ஐயா சாமி, ஐயா போட்ட பிச்சை சாமி. இந்த வாழ்க்கையை எனக்கு வந்து நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி இது வந்து தையல் போட்டிருக்காங்க சாமி. இங்கே வந்து அந்த இது வந்து லேப்ராஸ்கோப்பின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஹோல்ஸ் போட்டு பண்ணியிருந்தாங்க. இந்த தையல் போட்டிருந்தாங்க. அப்பயும் போயிட்டு நான் வந்து இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல. ஏன்னா கட்டான விஷயம் எனக்கு திரும்ப நடக்கலை, கட்டான விஷயம் எனக்கு வேலை செட் ஆகலை. போவேன் வருவேன் எனக்கு வந்து மனநல ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு இது சாமி. அது வந்து நான் சைக்காட்ரிஸ்ட் போயிட்டு கவுன்சிலாம் எடுத்திருக்கேன் சாமி. அது ரொம்ப எனக்கு அடிக்க ஒரு 3 வாட்டி வந்து சூசைட் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப எனக்கு வாழ்க்கையை வெறுத்த போய் இந்த வந்து இந்த தொப்புளில் வந்து இது தையல் ஒன்று போட்டிருந்தாங்க சாமி. அதை ஆப்ரேஷன் பண்ணிட்டுக்கப்புறம் அப்பயும் போயிட்டு நான் வந்து ஒயின் சாப்பிட்டு போய் அங்கேயே குடிச்சிட்டு வீந்துங்க வந்தேன் சாமி. போயிட்டு வரவே வீட்டுக்கே வரல. அப்புறம் வீட்டில் கேட்குறாங்க, நீ என்ன நினச்சிடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? டாக்டர் வந்து 3 மாதம் ஒரு 6 மாதம் அந்த வயிற்றுலாம் தூக்கூடாது. வேலைக்கே போகல. நான் சம்பாதிச்சு வச்ச காசு இது வரைக்கும் வீட்டிலே கொடுத்துல சாமி. இது வரைக்கும் நான் சொன்னதுன்னா இப்போ ஐயாவோட பாதையில் வந்ததுக்கு அப்புறம் தான் சம்பாதிச்ச காசு வந்து எப்படி சொல்கிறேன், உலகத்துக்கு நீ சம்பாதிக்கிற காசு ஒரு 10 ரூபா சம்பாதிச்சா 5 ரூபா உலகத்துக்கு கொடு சொன்னார் சாமி. அதேமாரி வந்து இப்போ வந்து என் குடும்பத்துக்கும் நான் அதை வந்து உபயோகப்படுத்துகிறேன், அதேமாரி உலகத்துக்கும் உபயோகப்படுது எனக்கும். இது வரைக்கும் நான் அதுக்கு முன்னாடி சம்பாதிச்சிடலாம், இந்த பாதிக்கு வரத்துக்கு முன்னாடி சம்பாதிச்சிடலாம். எல்லாமே தேவையற்ற செலவு சாமி. ஆனால் இந்த பாதிக்கு வந்ததுக்கப்புறம் ஐயாவோட பாதிக்காமல் எல்லாமே தேவையான செலவு தான். என்னோட வருமானம் வந்து இப்போ வந்து 12,000 தான் சம்பளம் சாமி. அந்த 12,000 வருமானமே இன்னைக்கு வந்து எனக்கு வந்து போதுமானதாக இருக்குது சாமி. எனக்கு வந்து ஐயா சொல்கிற இந்த பாதையில் வந்ததுக்கப்புறம் பணம் இருந்தாலும் சரி தான் இல்லைனாலும் சரி தான் நீ வந்து நிம்மதியாக இருப்பான். இந்த வாய்க்கு சொல்கிறேன், அது வந்து சத்தியம் சாமி, உண்மை சாமி. அதுக்கு உண்மை, கண்டிப்பாக உண்மை சாமி. ஆனால் என்னோட வாழ்க்கை எப்பயும் முடிஞ்சிருக்க சாமி. ஆனால் வந்து ஐயா வந்து இதை வந்து நீ வாயோட வாழ்க்கை இது இல்லைடா, நீ வாய வாழ்ந்து வேணாம் வேற ஏதாவது என்னை வந்து நான் வந்து உன்னை வந்து வேற பாதையை காமிக்கிறேன், அந்த பாதைக்கு நீ போயிட்டுனா இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமே தெரியாது. நான் வந்து அப்படின்னா சொல்கிறேன், அப்பா அம்மாலாம் அடிச்சிருக்கேன் சாமி. நான் வந்து அது வந்து அம்மாவை அடிச்சதில்லை. ஏன்னா அம்மா வந்து அவங்க வந்து எனக்கு வந்து எப்படி தெரியல, அம்மாவை பிடிக்கும். ஏன்னா அப்பா வந்து சிலது வந்து எனக்கு வந்து பிடிச்சி சில விஷயம்லாம் பண்ணுவார். இது வந்து சொந்த விஷயத்தை வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு எதுவும் அந்த இதுவாக பண்ண வேண்டாம். அது என்ன ஐயா தான் சொல்கிறாரு. இது வந்து மனசில் வந்து ஏன்னா இது நம்ம நாணத்தை பற்றி நான் அந்த கேள்வி தான் நம்ம கேட்கணும். இது வந்து சொந்த விஷயத்தை வந்து ஏன்னா என்னோட வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன் சாமி, வேற எதுவும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சாமி. நான் அதே சாமி அப்பா வந்து ஃபுல்லாக வந்து அப்பா நான் ஈபியில் தான் இருக்கார், அந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கார். ஆனால் ஃபுல்லாக வந்து சரக்கு அடிச்சு அவர் வந்து அதை குடும்பத்தில் வந்து குடும்ப தலைவன் சரியில்லைன்னா அந்த குடும்பமே கெட்டுருன்னு சொல்லுவாங்க சாமி. அது உண்மை சாமி. அது குடும்பத்தில் வந்து கவர்மெண்ட் வேலை அவர் குச்சி அதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து ரொம்ப டார்ச்சர் இல்லாமல் ரொம்ப அடிப்பார். அதனால் வந்து எங்களுக்கு நீ இதுமாரி வந்து அப்பா வந்து அடிக்கிறாரு, நீ மட்டும் பார்த்து கம்னு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனால் எங்களுக்கு பொறுத்த முடியல சொல்லிட்டு நான் வந்து அப்பாவும் அடிச்சிருக்கேன் சாமி. ஆனால் வந்து ஐயாவோட பாதிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு அப்பா அம்மாவை நீங்கள் சொல்லிடுங்க சாமி, மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிடுங்க. மாதா ஐயாவை சொல்லியிருக்காரு, குரு கூட அப்புறம் தான்டா. ஏன்னா வந்து மாதா பேர் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க தான் இந்த வந்து உலகத்தில் வந்து உன்னை வந்து கடவுள் கூட அப்புறம் தான் இந்த உலகத்துக்கு ஒன்று வந்து காட்டுறது வந்து மாதா பேர் தான். அவங்கள எவன் வந்து
தெய்வமாக நினைக்கிறானா அவன் ஒரு நாள் கடவுளை வந்து பார்ப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஐயா சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு வந்து இது வரைக்கும் வந்து இந்த 1.5 வருஷத்தில் இப்போ தான் தெரியுது அம்மானா அப்பானா வந்து எப்படின்னு சொல்லிட்டு உணர வச்சவர் வந்து எங்கள் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஐயா தான் மட்டும்தான். ஏன்னா என்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு நானா பாதையை காட்டி நான் வந்து நாணத்தை அடையிறேன், அதெல்லாம் வந்து அது வேற விஷயம் சாமி. ஆனால் வந்து திருவள்ளுவர் வந்து வந்து பாடல சொல்லியிருக்காரு சாமி, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரின் ஓமப்படை சொல்லியிருக்காரு சாமி. இது வந்து இந்த விளக்கம் வந்து நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். இருந்தாலும் வந்து அது வந்து ஒரே விஷயமா சொல்லியிருக்கேன் சாமி. நான் இந்த உயிரை கூட நம்ம உயிர் கூட அப்புறம் தான்டா, இந்த உயிரை கூட மேலானது வந்து ஒழுக்கம், அவ்வளோதான் சாமி. இது ஒழுக்கம் இல்லாத ஒருத்தரால வாழறதே வேஸ்ட். ஒழுக்கம் இல்லைன்னா யாரும் இங்கே பாடமே பண்ண முடியாது. இந்த பாதி காலத்துக்கு அப்படியே வந்துருக்கு சாமி. அதுதான் ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் பக்தியாக இருந்தாலும் யோகமாக இருந்தாலும் ஞானமாக இருந்தாலும் அடிப்படை பேஸ்மெண்ட் எதில் இருக்குதுன்னா ஒழுக்கன்ற அந்த கட்டுமானத்துக்கு மேலே தான் இவ்வளவுமே நடக்கும். ஒழுக்கம் இப்போ ஒரு திருடனை கூப்பிட்டு வந்து பாடம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவாங்களா? அது வாய்ப்பு பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், குருபக்தியை வளர்க்குறோம். எதுக்காக குருபக்தி வளர்க்குறோன்னா, பக்தியுள்ள ஒரு மனசால எப்படி இருக்குன்னா, நமக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குதுப்பா, அந்த தெய்வத்துக்கு நான் என்ன ஆனாலும் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும்னு அவங்க என்ன பண்ண பயபக்தியோடு வாழும்போது தன்னால் ஒழுக்கம் வந்துடும். யாரும் அவங்கள வாட்ச் பண்ணவே வேண்டாம், தன்னால் ஒழுக்கம் வரும். அப்போது பக்தி உள்ள ஒருத்தர் ஒழுக்கமாகிடுவாங்க. அந்த ஒழுக்கம் உள்ள ஒருத்தருக்கு யோகம் கொடுக்கும்போது அவங்க இன்னும் வேகமாக அதில் வருவாங்க. பக்தியே இல்லை, ஒழுக்கமே இல்லை, நேராக வந்துட்டா எத்தனை நாளைக்கு நினைப்பாங்க? வாய்ப்பே கிடையாது. அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை ஒழுக்கம் வேணும். எவ்வளோ தவறுதல் பண்ணி தானே வந்து நான் பக்தியில் எந்த ஒரு இல்லை சாமி. நம்ம ஃப்ரெண்டோட ஒரு சொல்லியிருக்காரு, நம்ம முன்னாடி நல்லது நடந்திருக்கு, இது வரைக்கும் நம்ம கோயிலுக்கு சுற்றிட்டு இருக்கோம், சுத்தாத இடமே கிடையாது. அவர் வந்து கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்லதும் இருந்திருக்காரு கெட்டது இருந்திருக்காரு. சுத்தாத எங்கேயுமே சுத்தாத அவர் நம்மனா கடல் கும்பிட்டே இருக்கோம். இது 2 3 நாள் ஒரு கரெக்டான நேரத்தில் மேரேஜ் ஆகலை, கரெக்டான நேரத்தில் நம்ம வந்து வேலையும் கிடைக்கல. அப்புறம் என்ன அவர் கூட்டு காணோண்ணா அப்படிலாம் நீ விட்டுப்பா, அதான் எனக்கு தெரியாது. அவர் வந்து நல்லது செய்வார் தான் சொல்லிட்டு நம்ம கடவுளை கும்பலாம் கிடையாது. அவர் என்ன வேணாலும் கஷ்டத்தை கொடுத்துட்டான். ஆனால் நான் வந்து அவர் கோயில் கூட போடுறதுலாம் நான் விட மாட்டேன், என்ன தான் நான் போயிட்டான்னு சொல்லிட்டு அதேமாரி வந்து இந்த பத்திக்கு போனதான்னு சொல்லிட்டு ஐயா வந்து இந்த பாதிக்கு நம்மளை வந்து வர வச்சிருக்காரு. அதேமாதிரி வந்து ஒரு நல்லவன் வந்து இந்த பாதிக்கு வந்து நல்ல நாத்து பெரிய விஷயம் இல்லைடா, அது வந்து இயல்பு தான் அது. ஆனால் ஒரு கெட்டவன் இந்த பாதிக்கு வந்துட்டு அவன் நல்லவன் ஆகிட்டான்னு வச்சியா, அதுதான் நான் பெரிய சொன்னேன் சாமி. அது வந்து நான் ரொம்ப வந்து அதை ரொம்ப கெட்டனா இருந்தது சாமி. இந்த பாதிக்கு வரத்த முடியாது, கண்டிப்பாக உண்மை சாமி. அது அதான் சாமி. அது ஒரு விஷயம் சாமி. ஐயா வந்து நானா பொக்கிஷ நம்மளுக்கு தந்திருக்காரு சாமி. அதை வந்து ஒரு தாய் வந்து எப்படி ஒரு 10 மாதம் கருவை சுமந்து அதை எப்படி பாதுகாக்கிறாளோ அதேமாரி வந்து நம்ம வந்து தாய் சாமி மூலிமா வந்து அதை நம்ம வந்து அந்த கருவை வந்து சுமந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த வழியை வந்து உங்கள் மூலிமா காட்டுறாரு சாமி. அது நான் கண்டிப்பாக வந்து உணர்ந்துருக்கேன் சாமி. ஐயா வந்து உங்களுக்குள்ள தான் இருந்து கண்டிப்பாக எங்களை வழிநடத்துறாரு சாமி. இந்த வந்து ஐயா வந்து விதையை வந்து போட்டுட்டாரு, ஐயா வந்து விதையை வந்து போட்டுட்டாரு. அதை மரமாகத்தான் இல்லைன்னா அதை வந்து அழிஞ்சு போகிறதுக்கு வந்து நம்ம காரணம் தான். அதை வந்து நீங்கள் மரமாகத்துக்கு நீங்கள் எங்களுக்கு வழித்துணையாக இருக்கீங்க. இது வந்து சத்தியம் சாமி, இது 100% உண்மை சாமி. அது வந்து நீங்கள் தான் வந்து ஐயா வந்து சொல்லியிருப்பாரு, ஒரு வீடியோ லாஸ்ட்டாக போகும்போது சொல்லியிருப்பாரு, நான் நிறைய வந்து இந்த உலகத்தை நான் சொல்லணும், எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனால் என்னோட உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது, நிறைய சொல்லணும்னு பார்க்குறேன், ஆனால் கண்டிப்பாக சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. அவர் விட்ட இடத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கிறீங்க சாமி. அது வந்து கண்டிப்பாக இது உண்மை சாமி. இது நான் வந்து 1.5 வருஷம் தான் ஆகுது. நான் வந்து அதிகமாக எதனா பேசியிருந்தா வந்து நான் எதனா தவறாக நினைக்காதீங்க. ஏதோ எல்லாமே ஐயாவின் செயல் தான், என்னோட செயல் எதுவும் இல்லை சாமி. ஆத்மானா சார் கண்டிப்பாக சார். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட
பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பக்தர்கள் நெஞ்சிலே வாசம் நின் பாடங்கள் அதுதானேயம் வேதம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். வெயில் தனில் இளைப்பார மரம் வேண்டும் எம் வேதனை தீர உன் நிழல் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். இருள் பயம் போக்கிட ஒளி வேண்டும் எம் இதயத்தின் இருள் தீர